உடுக்க அடிக்கணுமா? உடுக்கிறது தான் பேசுவீரா? உடுக்க ஓசையில ஓடி வந்து ஆடி பாடி யார் வந்திருக்கோம்னு விளக்க சொல்லணும். நான் தான் ஆறு ஆனா பெண்ணா? ஆம்பளை ஆடு. நீனா அங்க கேட்டுருவோம். ஆம்பளை ஆடு. எதுக்கா அந்த பொண்ணு மேல வந்தீங்க? வேற வீட்டுக்கு போனேன். கதவு பூட்டி கிடந்துச்சு. கதவு பூட்டி இருந்துச்சு. அதோட நம்ம தம்பி வீட்டுக்கு வந்துட்டு பிறந்த இந்த வீட்டுக்கு வந்துட்டிய? ஆமா. ஏன் பூட்டு வந்து போனீங்க? அது என்னவோ போட்டுருக்கு. என்ன போட்டுருக்கு? கட்டி போட்டுருக்கு. வீட்டை சுத்தி கட்டி போட்டுருக்கு. ஆமா. பாதுகாப்பு போட்டுருக்கு. ஆமா. அது என்ன கண்டுபிடிச்சியா? எற்களை சுத்தி அரைஞ்சிருக்கு. எற்களம் கம்பு. எற்களை மிஸ்டர் போக முடியாது உன்னால. ஓஹோ, அவ்வளவு பவர் எற்கலைக்கு. கம்ப சுத்தி அரைஞ்சிருக்கு. அதனால போக முடியல. சரி, இந்த பொண்ணு மேல வந்த காரணம்? சும்மாதான் வந்தேன். சும்மா தானே காரணம் வேணும். சும்மா 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 வர முடியாது. எதுக்கு வந்தியா? தம்பி வீட்டுக்கு வரணும்னு வந்தேன். அதோட அந்த புள்ள மேல சொல்லிட்டேன். ஏய், தம்பி புள்ள உனக்கு என்ன வேணும்? மருமகள். மருமகளா? மருமகள் மேல வரலாமா? நான் மனம் கட்டவனே வந்துட்டேன். வரலாமா? மாலை சுடு சொன்ன இருக்கா? உன்னையத்தான் கேட்கிறேன். மருமகள் மேல வரலாமா? சரி, வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? முதவே வந்தேன். சரி. 3 மாசத்துக்கு முன்ன. சரி. ஒரு வெக்கம் பார்த்து தாய்த்து போட்டாங்க. அதனால போயிருந்திய? அதோட கொஞ்ச நாள் போயிட்டு உள்ள வந்து பூந்துட்டேன். திரும்ப வண்டிய? ஆமா. தம்பி பொண்டாட்டி மேல அவ்வளவு ஆசையா? ஆசைலாம் இல்ல. அப்புறம் என்ன? சும்மா வந்தேன். சும்மா வரக்கூடாது இல்ல? நீ வந்து இந்த பொண்ணு மேல இருந்து என்ன தொந்தரவு பண்ண? நானே நடக்க முடியாம ஆக்கிட்டு இல்ல காலலாம். ஓ வேலைதானா? ஆமா. இது வரைக்கும் பேசிட்டு உன் பேர் என்னன்னு கேட்கல. உன் பேர் என்ன பாத்தாங்கப்பல? என் பேரு மோகனதாஸ். மோகனதாஸ். உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா? எனக்கு 3 பிள்ளை. கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்ட. அதுக்கப்புறம் ஆயிருச்சு. பொண்டாட்டி பேரு? பன்னீர் செல்வி. பன்னீர் செல்வி. ஆமா. அது ஏன் பன்னீர் செல்வின்னு வச்சாங்க? அவங்ககிட்டயும் கேட்கணும். அவங்ககிட்ட நான் கேட்க முடியாது. நான் பன்னீர் செல்வி கல்யாணம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு குழந்தை இருக்கா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கு இருக்கு. மோகனதாஸுக்கு எத்தனை குழந்தை இருக்கு? 3 பிள்ளை. சரி, நீ செத்த காரணம் என்ன? 3 புள்ள கொண்டாடிய விட்டுட்டு ஏடா செத்த? அங்கதான் கேட்கணும். இங்கதான் இருக்குமா? ஏன் செத்து சொல்லுங்க? முடியாம இருந்தேன். என்ன முடியாம? என்ன பண்ணுச்சு? எனக்கு மாசம் ரத்தம் ஏத்துனாங்க. ஏன் எதனால ஏத்துனா ரத்தம்? முடியாம போச்சு. எதனால முடியாம போச்சு? என்னத்தினால யாருக்கு தெரியும்? அல்ல, ரத்தம் ஏத்துனா காரணம்ல. ஏதோ இதா இருக்குன்னு ஏத்துனாங்க. ஓ, அத கடைசில ஏத்த மாட்டேன்ட்டாங்க. ஏத்த மாட்டேன்டா. ரத்தம் சுண்டி போச்சு, கதை முடிஞ்சு போச்சுன்னு ஏத்த மாட்டேன்டா. மழை ஏத்திட்டாங்க. காசு எனக்கு வேணும் உனக்கு வேண்டி ஏத்த மாட்டேன்ட்டாங்க. ஓஹோ. அதனால காந்தி எடுத்தோன்னே இறந்துட்டேன். உன்னை எரிச்சால போச்சால? எரிச்சாலும் எனக்கு சரியா வேகல. எனக்கு ஒரு நெஞ்சு வைரமான நெஞ்சு இல்ல. நம்மள பார்க்காம கொண்டு விட்டாங்களே, போயிட்டமே, சொத்தை சம்பாதிச்சு வச்சமே, எல்லாம் வச்சிருக்கமே அப்படின்னு நெஞ்சு வேகல. சரி, அதெல்லாம் இருந்த போது உன் தம்பி பாவம் தானே? உன் தம்பி பாவமா இல்லையா? உன் தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்த? தம்பி மேல பாசம் தான். உன் மேல பாசம் தானே? என் மேல கூட பாசம் இருக்க மாட்டாரு. என் தம்பி அவங்க தம்பி மேல பாசம். சரி, பேசுறியா தம்பி கிட்ட? நீ வெக்கமா இருக்கா? வெக்கம்லாம் இல்ல. அப்புறம் பேசுவேன், 2 வார்த்தை பேசுவேன். என்னத்த பேச? எங்க இருக்கேன் தம்பி? லோகபாலே. லோகபாலே வாப்பா, அண்ணன் பேசி பாருங்க. நல்லா இருக்கியாப்பா? குடும்பத்தையும் போட்டாடி கெடுத்துட்டே இருக்காடா. அதெல்லாம் தடுக்கப்பட்டியா நீ? நான் தடுத்தாலும்டா. அவ ஒருத்தி போய் செஞ்சுட்டு வந்துருவாடா. ஏன் தடுக்க மாட்டியா நீ? நீ எதுக்கு மின்னேறக்கூடாது? உன் பொண்டாட்டி நீனு வாழக்கூடாது. பொண்டாட்டி புருஷன் சேர்ந்து துரோக மாட்டேங்குது எனக்கு. உன்னையும் உன் புருஷன் உன் புள்ள உனக்கு ஆணு அரசோட இருந்தாங்கடா. அத கூட இல்லாம ஆக்கிவிடாங்க. அதெல்லாம் என்ன பண்ண போற நீ? அந்த வீட்டுக்கு போக வேண்டியதானே? மாமியா மருமக எல்லாம் கொழு கொழுன்னு இருக்காரு. அங்கே போவேன் அங்கே போய் நல்லா சம்ப காசு காஞ்சரங்கம்ப அரைஞ்சு எல்லாத்தையும் ஒடுக்கி விட்டுட்டு போ. வீட்டுக்குள்ள போ. கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான் காசை போறான். போக வேண்டியதான். அவன் வீட்டுக்கு போக வேண்டியதான். கஷ்டப்பட்டு ஏன் வீட்டுல உயிரா வாங்குறேன்? இருக்கும் போது தண்ணி வாங்கி கொடுத்தேன். செத்தும் தண்ணி போச்சு. நல்லா இருக்கும் தண்ணி வாங்கி குடிச்சிட.
குடிச்சேன்டா. நீ இப்போ தானே தண்ணி கேட்கற இப்போ நேத்தும் ஒரு மாதம் வாங்கி கொடுத்தேன். உனக்கு நான் தான், நீ தானே எனக்கு அப்ப இருந்து காசு கொடுத்த. நீ இல்லை நான் அப்புறம் என்னத்துக்கு வாழைங்க நீ? அறிவு இருக்கா உனக்கு? வரமாட்டேன். ஓ நல்ல ஆம்பளையா இருந்தா என் கூட பிறந்த அண்ணனா இருந்தா உன் பொண்டாட்டிட்ட உன் மருமகிட்ட உன் மயன்கிட்ட போகணும். சத்தியம் பண்ணு. அதான் மயெல்லாம் போய் என்னத்தையே எனக்கு செஞ்சுட்டான்டா. அவன் இந்த கிட்ட என்னை வர விடாம ஆக்கிட்டான்டா. செய்யு. அவன் போறான், அவனுக்கு போக வாங்க வேணாம். சத்தியம் பண்ணு. ஆத்தாட என் துரோகம் பண்ணது சத்தியம் பண்ண. ஆத்தாட இன்னுமே அவன் குடும்பத்தை போய் அடிக்க போய் நீ அனுப்பாம அண்ணன் தம்பி சேர்த்த பேர் சத்தியம் நான் வைக்கிறேன். வாங்கி சத்தியத்தை வாங்கி சொத்து வச்சிருக்கியா? அவன் சொத்து வச்சிருக்கியா? அவன் சொத்து வேண்டாம் கிடையாது. என்னதான் அடிச்சான் நிறைய குடிச்சு அடிச்சுட்டாங்க. குடிச்சு அழிச்சவனே நல்லா வாங்கி தின்னு புட்ட கோட்டை கேட்டுமா? ஒரு மாசத்துக்கு வாங்கி கொடுத்தேன். அவன்கிட்டே நான் வருஷம் பூரா காசு வாங்குவேன். பாசத்துல வந்துருக்கீங்க. அவங்க இருக்காங்க வேற மயமாறு துரோகம் பண்ணிட்டான். இவனை கூட இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான். இவனை துரோகம் பண்ணிட்டான். மயமாறு இருந்து 2 பேரும் இவனே வளர்த்தான் சின்ன பிள்ளைல. எல்லாம் தெரியுது இல்ல? எல்லாம் தெரியுது இல்ல? தெரிஞ்சு வேற வழி இல்லாம வந்துட்டியா? இனிமே வரக்கூடாது. இனிமே வர மாட்டேன். என்ன வேணும் உனக்கு? போட்டு ஊருகா உன் தம்பிகிட்டே வைக்கிறியா? நீங்க நான் தான் விடுறேம்மா. ஏன்னா நான் தானே போட்டு தரேன். கொண்டப்பா நான் தான் விடுவோம். விட்டா வாங்கி கொடுப்பேன். அப்போ போட்டு போட்டு வாங்கி கொடுத்து போய் வைங்க. கணக்கே இல்லை. பரவாயில்ல. அப்படித்தான் அண்ணன் தம்பி பாசம். அப்படித்தான் இருக்கணும். அப்பா நல்லவனே, ரொம்ப நல்லவனே. கும்பிட்றவனே நாராயணனே. இது ஓரமா அக்கால் இருக்கிறாங்க. செத்து போன மாதம் தான் வாங்கி கொடுத்தேன். போன மாதமா? செத்து சுடுகாட்டில் வர வருது. சரி வா இங்கே வா. பாப்பா தொடர்ந்து லைட்டாக தான் குடிக்கணும். பொம்பளை பிள்ளை சரியா? லைட்டாக கூட தொடர்ந்து வைக்கோடா. இந்த பங்காளி இருக்கான். வாடா பங்காளி. பங்காளி பங்காளி கூப்பிடுறேன். வாடா பங்காளி சொல்லு. வாடா பங்காளி அப்படி சொல்லு. பங்காளி வாடா. பிடிக்காத பங்காளி நம்மள ஒற்றுமைடா. இப்போ நல்லவனா கட்டவனா பங்காளி? நல்லவனா சேர்ந்து அடிக்கலாம் போட்டிருப்ப. அது மட்டும் முடியாது. பங்காளி உறவோட முடிஞ்சு இங்கே சரக்கு அடிக்க கூடாது. லைட்டாக குடிக்கணும். பொம்பளை பிள்ளை லைட்டாக குடிச்சு வாடகை எடுத்துக்க. குடிக்க விட மாட்டாங்க. எப்படி குடிக்க? கொஞ்சமா குடிக்கணும். போதும். வர எடுத்து இது உன் மகள் கூடாதா? ஏய் அப்படி ஏடா இவ்வளோ ஒற்றுமையா இருக்க முடியல? சரி ரைட்டு. பரவாயில்ல. சரி சந்தோஷமா ஊர் ஆணுமா? இந்த வச்சுக்க. எப்படி நக்கோ வருவாங்க? பாரு எப்படின்னு பங்காளிக்கு வருவாருமாடா? மறைக்க கூடாதா? என்ன மறைக்க? நான் என்ன மறைக்கிறேன்? நான் மறைக்க கூடாது. நான் மறைக்க மாட்டேன். அப்படி எனக்கே வாய்வு. எனக்கா பங்காளி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் சொல்லு. எடுறா பங்காளி சொல்லு. எடுறா பங்காளி. ஏன் அவனை என்ன கேளு? போது 2 அவனுக்கு கேளு. அவனை கூப்பிடு. அவனை வாடான்னு கூப்பிடு. ஏன் சொல்லக்கூடாது? நீ சாமியா? சாமியா? சாமியாண்டா. உனக்கு போய் ஏறுமை கிருன்னு. சரி ரைட்டு. அடுத்து என்ன வேணும்? குடிச்சாச்சு. நேரம் எங்க வரியா? எந்த ஊரு? வெந்நீர் வாய்க்கா. சுடுகாட்டுக்கு போடலாம்? உச்சந்திக்கு போடலாம்? வீட்டுக்கு போறீங்களா? சுடுகாட்டுக்கு திரும்ப இந்த புலமே வரக்கூடாது. சரியா? அங்க நல்லா பாரு. சமயத்து ஆத்தமன சத்தியமா? பாடி கற்பமேல சத்தியமா? பாலடி கற்பமேல சத்தியமா? இங்க கூப்பிட தேவமேல சத்தியமா? இனிமே தம்பி பொண்டாட்டி மேல, தம்பி குடும்பத்துக்கிட்ட இனிமே வரமாட்டேன். நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். உப்பு போட்டு சோறு தின்னவன். இனிமே வரமாட்டேன். நான் நேரம் சுடுகாட்டு போய் சாமியாய் குடும்பத்தை நல்லது பண்றேன். 3/4 சத்தியமா போயிடுறேன். போலன்னு சொல்லணும்ல கை சுடத்தை. 3/4 சத்தியம் போறேன்னு சொல்லணும். 3/4 சத்தியமானா ஏண்டா உன் மகன் அப்படிதான் பையலா? சொல்லு பங்காளி. டேட்டா விடும். சமையல் தாத்தாமல சத்தியமா? பாடி கற்பமேல சத்தியமா? இங்க கூப்பிட தேவமேல சத்தியமா? இங்க கூப்பிட தேவமேல சத்தியமா? இந்த புள்ளோட்டு போயிடுறேன். திரும்ப வரமாட்டேன். 3/4 சத்தியமா போறேன். அப்படி சொல்லு. அடுத்த பாத்துருமா? அடுத்து எத்தனை பேர் இருக்கா? உங்க பங்காளியா? சுத்தம் பண்ண பேர் பாப்போடா? இல்ல மாமச்சன பாத்துருமா? அதுக்கு உடுக்க மாடா. என்ன பண்ற? எல்லாரும் விலைக்கு தானே வச்சிருக்கீங்க. சரி எல்லாம் உடுக்கு ஓசையா கேட்கறாங்க.
ஆம்பளை ஆடு. பொம்பளை கிடையாது, ஆம்பளை. பேர் என்னப்பா ஆம்பளை? லாங்காரு. காங்காரா லாங்காரா? ஏன் உனக்கு லாங்காருன்னு பேர் வச்சாங்க? அப்பா அத்தா தான் போய் கேட்கணும். என்னன்னு கேட்டு நான் என்ன பண்றது? லாங்காரு. நீ எப்படி செத்த லாங்காரு? எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் செய்வன வச்சு தூக்கி எரிஞ்சு செய்வன. ஆமா, வகுத்துல பட்டு வகுறு வலி, காலு கை விளங்காம போயிடுச்சு. பாத்ரூம் போறது மாதிரி வீட்டுக்குள்ள போட்டாங்க. செய்வனக்கு அவ்வளவு பவர் உண்டா? ஆமா. சரி, அதே மாதிரி செத்துட்டேன். என் மகட்ட வந்து, உனக்கு ஊர் எது? பத்திகுளம். இந்த புள்ள பிள்ளைய வந்த என் மக. ஓ, மக மேல பாசம். மக மேல பாசமா வந்திருக்கீங்க. நீங்க எப்ப வந்தீங்க கங்காரு? இப்பதான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்ன, ஒரு 20 நாள் இருக்கு. சரி, நீ வந்து என்ன தொந்தரவு பண்ண கங்காரு? நான் வந்து சாப்பிட விடாம பாத்ரூம் போன மணிக்கு எப்படி போச்சு அதே மாதிரி என் மகளுக்கு போகணும்னு. ஓ, மகதானே உனக்கு ஏதாச்சும் மண்டையில ஏதாச்சும் இருக்கா உனக்கு? இல்ல இல்ல, எனக்கு செஞ்சுட்டாங்கல்ல. ஓ, எனக்கு இல்லடா, எனக்கு செஞ்சுட்டா நான் என்ன முடியும்? செஞ்சு சரி வீட்டுக்குள்ளேயே போட்டு படுக்க போட்டாங்க. எவ்வளவு நாள் சத்தியா செய்வன பண்ணி? 1 வருஷம். 1 வருஷம் வைத்தியமா அலைஞ்சேன். கேப்பார் பாப்பார் இல்ல பாத்தாக. அப்படியே எடுக்கிற செய்வனைய கால் கை மடக்கி போட்டு என் தெய்வம் சந்தவல்லி அதுகிட்ட போய் மாலையை போட்டு நெத்தியில காசை வச்சு அதெல்லாம் படுத்து என்னை அப்படி செஞ்சுட்டாங்க. சரி, என்னை அப்படி செஞ்சு அந்த செய்வனையில உன் சாமியார் பார்த்து எடுக்க முடியலையா? அதை செய்ய முடியலையே. என்ன காரணம்? என்னை உசுர கொல்லணும்னே செஞ்சுட்டாங்க. கொல்லணும் செஞ்சா அது காப்பாற்ற வழி இருக்குல்ல? என் தம்பிக்காரனே இப்ப என்ன மாதிரி ஆட்டத்தை காப்பாத்தா? அப்ப தெரியலையே. இப்பதான் தெரியுதா? தெரிஞ்சுதான் காப்பாத்திருக்கலாம். சரி, ரைட்டு. என் தம்பி கொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து என் ஒரு கடை ஆட்டையும் அழிச்சு. ஒரு கடை ஆட்டு? ஒரு கடை எத்தனை ஆடு? 100 ஆட்டுக்கு மேல வச்சிருந்தேன். 100 ஆடுடா. செப்பிலி ஆடா வெள்ளை ஆடா? நல்லா மேப்பியா? நல்லா மேய்ச்சு நல்லா வச்சிருந்தேன். உனக்கு முன்னாடி பிள்ளை இருக்கா? இல்ல, எனக்கு ஒரு மகன் 2 மக. 2 மக? ஆமா. சரி, கொண்டாடி எத்தனை? ஒரு கொண்டாடி. சரி, ரைட்டு. எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, ரைட்டு. இப்ப வந்துட்டிய என்ன விருந்து வேணும் ஐயாவுக்கு? நந்தா இருக்குன்னா என்னது? லாங்கார். இருங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆங்காருக்கு என்ன மருந்து வேணுப்பா? என்ன வேணும்? என்ன ஆசை உனக்கு? இங்க கேட்கணுமா? கலைமான் கோவிலை. இதத்தான் போடுவீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டு போடுவீங்க? அதான் காசு மிச்சம்டா. 2 ரூபாய் போல போட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே ஆட்டுல நீராத்தினை குடிச்சிட்டு ஆட்டை மேய்ச்சி தரலாம். அப்படித்தானே? சொத்துங்க ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்க? சொத்தெல்லாம் எங்க போச்சு? பங்காளி தான் உங்களுக்கு எதிரிடா. மாமச்சாவோட பிரச்சனை இல்ல, பங்காளி எதிரி நம்ப கூடாது. போச்சா? அவளை போட்டி 600 வச்சு உனக்கு கல்வி விட்டாங்க. நல்லா புழைக்கிறானு. நீ பச்சைத்தலையை குடிச்சுக்கிட்டே கோயில போட்டுட்டே எல்லாத்தையும் வளர்த்த. ஆனா அவங்களுக்கு பொறாம. வரலாமா? ஆடி வரலாம், பெரிய ஆள் ஆகலாமா? 100 ஆள் என்ன விட ஆச்சு? விடக்கூடாது. உழைக்கிற நல்லா இருக்கான், நம்மள மாதிரி வெறும்பையில போகணும். அப்படித்தானே? நல்ல என்னமாடா உன் பங்காளி? அந்த ஆடுல எங்க போச்சு? படையர் படையர்னு ஆடு மாடு போச்சுனா? படையர் படையர் போச்சுனா? மகளுக்கு இப்ப ஒண்ணும் கொடுக்க முடியல. இப்ப போய் கொடுவே சாமி ஆயி. உன் சொத்துல யாரு மேல இருக்கு? மயம் எடுத்துக்கிட்டா மகள் கொடுக்கல. என் போய் கொடுக்க சொல்லு, அங்க சொந்த வீடு கொடுக்க சொல்லு. இந்த பொண்ணையா தொந்தரவு? ரொம்ப ஆசை தொந்தரவு இல்லாம? சரி சரி, கோயில போட்டுக்கிட்டு நேர எங்கே போறியா கங்காரு? நேர பத்தியலம் போய் மயான கரைக்கே போயிருது. திரும்ப வரக்கூடாது. மகட்ட நான் வருவானா? வரக்கூடாது. வந்து எங்க கோயில கொடுப்பா. கலைமான் கோயில் கரெக்டா வரியா? கலைமான் இந்த கம்பெனிக்கு பேரு என்னப்பா? போடு, எப்படி போடுற போயிடு பார்ப்போம். அவன் யாரு? அவன் உனக்கு என்ன அந்த போனிக்கலாம் பாரு. அவன் யாருன்னு தெரியலையா? யாரா நீங்க? சும்மா கேளுங்க. கங்காரு, அவன் ஆடு பட்டி வச்சுக்கான். அவன் எங்கடா ஆடு? ஏன் ஆட்டை ஓட்டி ஓடி ஆடுங்க. எத்தனை ஆடு ஓட்டி போன அவனை? அவன்கிட்ட ஒன்றும் இல்லையா? அவன்கிட்ட ஆடு இல்லையா? ஒரு ஆடு கூட இல்லையா? அப்பாடி அப்புறம் சொல்றீங்க வச்சுக்கடா மங்களே, எல்லாம் உனக்கு தான்டா. டேய், மிச்சம் இருக்கு அப்புறம் உனக்கு தான். ஊரா கீழே எல்லாமே பாட்டு உனக்கு நல்லா போடலாம். கங்காரு எங்க போற? என்ன ஓபல? ஏன் நீ என்ன இதெல்லாம் எதிரியாட்ட? சரி, போயில போட்டாச்சா? அடுத்து என்ன வேணும்?
சந்தோஷமா சத்தியம் பண்ணிட்டு நீங்க போங்க. அதுக்கு மேல இந்த அம்மா மேல முருகனை கூப்பிடுவோம். உட்காரு சத்தியமா. எங்க தொலைச்சு விடுங்க. ஆமா சாமி மேல ஆத்தம் போறது. முக்கால சத்தியமா சமயத்தை ஆத்தமன சத்தியமா பாலி கர்ப்பமன சத்தியமா இங்க கூப்பிட தெய்வமன சத்தியமா இங்க கூப்பிட தெய்வமன சத்தியமா இந்த புள்ளையாட்டு போயிடுறேன். திரும்ப வர மாட்டேன். சத்தியமா வரேன். சத்தியமா போறேன். ஆமா அடுத்து தீர்த்தத்தை அடிச்சு விட்டு முருகனை கூப்பிடுவோம். பேய் பிசாசு பில்லி சூனி ஏவலை எல்லாம் ஓடி போயிடணும். ஓடிட்டு முருகபெருமான் அவுத்துரு அவரா கடையா எல்லாரும் என்ன சாமி ஆரோக்கியம்? முருகன் ஆரோக்கியமா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தோட குமரனுக்கு, காத்த மைந்தனுக்கு அரோகரா. பகவான் முருகன் வண்ண மயிலே யானி வடிவேலா ஒடிவா ஒடிவா எந்த முருகப்பா வந்திருக்க? பாட்டு பத்தல. பாட்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. மேலத்த முடியா? முருகன் பாட்ட ஓடியா முருகா பாட்ட முடியா? மேலத்த முடியா? மேலத்த முடியா? போடு மேலத்த. முருகன் மேலத்த. போடு மேல. இருந்து பாதுகாப்பா அந்த குடும்பத்துல பாதுகாப்பா இருந்துக்க. சரியா? ஓம் சாந்தி. பேர் என்னமா? புருஷன் பேரு எந்த ஊரு? வெந்நீர் வைக்காய். அதே வெந்நீர் வைக்க நினைச்சா ஊருக்கு? வெந்நீரா போகுமா தண்ணியில? ஊரே வெந்நீர் வைக்கா. உடம்பு நல்லா இருக்கா? போய் உட்காரு.